ஃபேஸ்புக் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு படத்தோட சீன் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படத்தோட பேர் கேட்கும்போது டோபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் டோபிங்கிற படம் இயற்கை பேர்லாம் கேட்டிருக்கேன். பட் அது டோபின்னோட சலவை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசியிருப்பாங்க. கொஞ்சம் நெஞ்ச நெகிழ வைக்கிற மாதிரி, இல்லை நெஞ்ச ஓப்பனாக சொன்னால் நெஞ்ச நக்கிற மாதிரி ஏதாவது சீன் வச்சுருப்பாங்க. இதுக்கு வம்பு நம்மளே ஏற்கனவே ஆன்னு இருக்கோம், இதில் போய் ஆன்னு இருக்க முடியாது அப்படின்ட்டு படத்தை பார்க்கல. ஆனால் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா அது கன்னட படம் போல இருக்குது. 2023 ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. ஹீரோ வேறு என்னை விட மோசமாகவே இருந்துச்சு. பயங்கரமாக பால்டு கட்டு நேற்று பல்லு ட்ரிம் பண்ண முடியாத மீசை தாடியா அப்படி இப்படின்ட்டு ஒரு மார்க்கமாக தான் இருந்தார். பட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறக்காக பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தெரிஞ்சுது இது கிட்டத்தட்ட பிதாமகனோட இன்னொரு வெர்சன்டா பாவி பயல்களை, அதையே எங்களை பார்க்க வச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் படமாக கேட்டிங்கன்னா ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷன், நிறைய டைலாக்ஸாக இப்போ வசனங்களாக சொல்லாமல் காட்சிப்படுத்துது, அல்லது நீங்களே புரிஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த காட்சிகளுக்கு போனது ரொம்ப ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக தான் பார்க்க தோணுது. ஹீரோ டோபி சின்ன வயசுலேயே போலீஸ் குரல் வழியில் மிதித்தனால குரலை இழந்துடுறான். ஸோ அவனால் பேச முடியாது. ஒரு மார்ச்சுவரிக்கு அவருக்கு உதவியாக இருக்கான். பிணங்கள் போஸ்ட்மார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கேயே படுத்து அங்கேயே தங்கி யாருமே எந்த உறவுகளும் கிடையாது, அவனுக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு குழந்தை கிடைக்கிது, பெண் குழந்தை, கை குழந்தையாக கிடைக்கிது. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். டோபி கூடயே வளர்கிறதுனால அந்த பொண்ணும் தைரியமாக வளருது. எந்த அளவுக்கு தைரியம்னா, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தப்பாக நடக்கும்போது வாத்தியாரை செருப்பை கழட்டி அடிக்கிற அளவுக்கு தைரியத்தோடு அந்த பொண்ணு வளருது. அதோட படிப்பையும் நிறுத்திடுது, அடிச்சிடுது, அதோட படிப்பையும் நிறுத்திடுறாங்க. அந்த பொண்ணு வேலை பார்க்குது. டோபி ஒரு பக்கம் மார்ச்சுவரியில் இங்கே வேலை பார்க்குறது, இந்த பொண்ணோட வருமானம் இதெல்லாம் வச்சுட்டு குடிச்சிட்டு குடி அடிதடி இந்த மாதிரியே அவனுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் வில்லனுடைய அறிமுகமாகுது. வில்லனுக்காக ஒரு கொலை செய்ய போகிறான். நீ கொலை செஞ்சீங்கன்னா நான் உனக்கு வீடு கட்டித்தரேன், நீ வீடு கட்டுறதுக்காக தானே கஷ்டப்படுறேன், உன் பொண்ணுக்காக தானே நான் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். இந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்காங்க. ஜெயிலுக்கு போய் கொஞ்ச நாள் கழித்து ரிட்டன் வந்துடுறான். ரிட்டன் வந்ததுக்கப்புறமாவும் அந்த வில்லன் வந்து எனக்கு கீழே வேலை பாருன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப அவமானப்படுத்திடுது. நீ எனக்கு காசு கொடுத்தது வீடு கொடுத்ததுனால தானே இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்க, உனக்கு அதுக்கு மேலேயே டோபி வந்து நிறைய செஞ்சுட்டான், இந்த காசு தானே வேணும்னு சில்லற காசை மூஞ்சியில் எரிஞ்சிட்டு போயிடுது. அந்த சில்லற காயின்ஸை வில்லன் எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு அந்த டோபியை பொய் கேஸில் உள்ளே தள்ளிடுறாங்க. ஜெயிலில் டோபி இருக்கான். இப்போது டோபியாக அந்த பொண்ணு மீட் ஆகணும், வேறு வழியே கிடையாது. வில்லன் தான் அந்த ஏரியாவுக்கு இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கான். போய் கேட்கும்போது வில்லன் அவளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அவள் சில்லற காசை எடுத்துருந்தா இல்லையா, அந்த காசெல்லாம் பெருக்கி வச்சுருந்தா இல்லையா, ஒவ்வொரு காசுக்கும் ஒவ்வொரு முறை அவன் கூட போகிறான். அவள் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டான். வேறு வழியே கிடையாது. தான் அப்பா மாதிரி தன்னை பச்சை குழந்தையிலேருந்து வளர்த்த அவன் மீட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு சம்பாதிக்குது. ஒவ்வொருவரையும் அனுபவிச்சுட்டு ஒரு காயினை அவனோட வீட்டு உண்டியலில் போட்டுக்கிட்டு போவான். உண்டியல் பாதி நிறைஞ்சதுக்கப்புறமா டோபியை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. டோபி வீட்டுக்கு வந்துடுவான். இந்த விஷயங்கள் எதுவுமே அந்த பொண்ணு டோபிகிட்ட சொல்லலை. அந்த பொண்ணுக்கு ஒரு காதலன் இருக்கான். அந்த காதலனுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். அந்த கர்ப்பம் கூட அவனால் தான், அந்த வில்லனால் தான் அப்படிங்கிறது வரைக்கும் தெரியும். இருந்தாலும் மனசார ஏற்றுக்கிறான். ஆனால் டோபிக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாதனால தன்னோட பொண்ணை கர்ப்பமாக்கி ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற எண்ணத்தோட டோபி எதிரியாகவே இருக்கான். அதுக்கப்புறம் பொண்ணுகிட்டையும் பேசலை, பையங்க அந்த மருமகிட்டையும் பேசலை. ஒரு கட்டத்தில் டோபிக்கு உண்மை தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனையில் அந்த பொண்ணு இறந்து போயிடுது. டோபி என்னவாகிறான். அதுதான் கிட்டத்தட்ட பிதாமகன் கதை தான். பிதாமகனில் சுடுகாட்டிலே வளர்கிற ஹீரோ, அவனுக்கு சூர்யாவுடைய நட்பு கிடைக்குது. சூர்யாவோட மரணத்துக்கு பிறகு விக்ரம் எடுக்கக்கூடிய விஸ்வரூபம் அதே கதை தான். ஆனால் இவங்க சொன்ன விதம் ரொம்ப சிம்பிளாக, உண்மைக்கு நெருக்கமாக. டைலாக் கன்னட படம் தமிழ் டப்பிங் அப்படி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்துச்சு. இப்போ நான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது இது 18+ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கல. பட் 18+ ஆக்கிறதுக்கு அத்தனை விதமான வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக எடுத்திருக்காங்க. ஹீரோயின் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் பேர் மறந்துட்டேன். 3BHK. அப்புறமா இப்போது மீசை முறுக்கு 2ல் லட்சுமி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க. அவங்க பேர் தெரியல, சாரி. ஆனால் கன்னடத்தில் ரொம்ப பெரிய ஸ்டார். ஆமாம், அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு படம். ஸோ பார்த்தே தீரணும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது. பட் இது சுவாரஸ்யமான படம். ஒரு அகோரமான ஒருத்தனை
அகோரங்கிறது சரியான தமிழ் வார்த்தை கிடையாது. கோரமான ஒருத்தனை ஹீரோவை காமிச்சிருக்கிறதுங்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. அகோரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், பேரழகுன்னு அர்த்தம். கோரம்ங்கிறதா இது, அகோரம்னா பேரழகுன்னு அர்த்தம். நான் தவறாக யூஸ் பண்ணுறேன். இதை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு அதனால சொல்லிட்டேன். மற்றபடி டோபி படம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் தான் படம், மொத்த படமே நல்லாவே இருக்கும். உங்களால் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கன்னட படத்தை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கிறது, அவங்களுக்கே உரிய அந்த கிராமத்து வழிபாட்டு தெய்வங்கள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதுதான் நம்ம வந்து படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆக வைக்கிறது. மொதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ஏதோ விதத்தில் ஒரு அம்மன், கடவுள், அவங்களுடைய நம்பிக்கையை உள்ளே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதுவே நமக்கு அந்த படத்தோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் தோணுது எனக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தாண்டி இருக்குது, அது நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வேறு என்ன சொல்ல, டோபி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை இயற்கையை பார்த்துருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுங்கிற அளவுக்கெல்லாம் படம் இருக்குடா, இல்லைடா, எதுனாலும் சொல்லுங்கள். உங்களுடைய விமர்சனத்துக்காக காத்திருக்கிறேன். நன்றி.